பிகைமி சொந்தங்களுக்கு வணக்கம். தடிமல் மூக்கடைப்பு இருந்தா உணவு ஏன் சுவை இல்லாம தோன்றுகின்றது என்றது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தான் பார்க்க போறோம். உணவின் சுவை நாக்கால் மட்டுமே உணரப்படுவதில்லை. உணவின் மனமும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. தடிமல் மூக்கடைப்பு வந்தா எப்படி சுவை பாதிக்கப்படுது என்று பார்த்தோம்னால், தடிமல், சளி, சைனஸ் போன்ற காரணங்களால மூக்கடைத்தல் உணவின் மனம் மற்றும் மூக்கின் வழியாக மூளைக்கு செல்ல முடியாது. மனம் மூளைக்கு செல்லாதால் தான் இந்த உணவுண்ட முழு சுவையும் மூளை உணர முடியாது. அதனால்தான் உணவு சாப்பிடும் போது சுவையே இல்லை என்றது போன்று தோன்றுகின்றது. நாக்கின்ற வேலை பாதி மட்டும்தான். நாக்குல உணரப்படுவது உப்பு, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம் மட்டும்தான். ஆனா உணவுல உண்மையான ருசி மனத்துடன் சேரும் போதுதான் அது கிடைக்கும். ஆனா அதனாலதான் தடிமல் இருந்தால் பிடித்த உணவுகளுமே சுவை இல்லாதது போல உணரப்படுகிறது. தடிமனை நாங்க இல்லாத செய்யறதுக்கு நீராவி, அதாவது ஆவி பிடிக்கிறது, சூடான திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளல், மூக்கடைப்பு சரியானதும் சுவை மீண்டும் இயல்பாகவே திரும்பும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு இயற்கையான உடல் செயல்முறை தான். இதுக்கு நாங்க பயப்பட தேவையில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்று இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இலக்ஷி. தொடர்ந்தும் பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை ஃபாலோ செய்யுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாவற்றையுமே நீங்க பார்க்க முடியும்.